இன்றைய செய்தியின் தலைப்பு, அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் கொடுத்த அந்த அருமையான வார்த்தை. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் கிரியைக்கு பலன் உண்டு. இன்னைக்கு யாரெல்லாம் அதிகமா நான் உழைச்சிருக்கிற ஆண்டவரே, நான் நிறைய பிரயாசப்பட்டு இருக்கிற ஆண்டவரே, ஆனா ஒரு பலனும் இல்லப்பா. அன்னைக்கு பேதுரு வலையை ராவெல்லாம் போட்டு ஒரு மீனை கூட பிடிக்காம அவ்வளவு பிரயாசப்பட்டுட்டு வெறுங்கையோடு வந்து தன் வலையை அலசி கொண்டு இருக்கும் பொழுது அந்த படகுல ஏறி திரளான மீன்களை பிடிக்கும்படி நீர் உடைய வார்த்தையின்படி பேதுருவை நடத்தினது போல இன்றைக்கு எங்களை நடத்தும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உன் பிரயாசத்துக்குரிய பலன் உண்டு. அவனுக்கு எப்பொழுது அந்த பலன் கிடைத்தது என்று சொன்னால், அன்றியும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? இதுவரைக்கும் நம்ம பிரயாசம் எல்லாம் அதுதான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். என்ன ஆண்டவரே இவ்வளவு பிரயாசம்? அப்பதான் ஆண்டவர் சொன்னார், உன் பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் உண்டு. நீ என்ன பிரயாசப்பட்டு இருந்த கொஞ்சம் திரும்பிப்பார். உன் பிரயாசம் எதை சார்ந்ததா இருந்தது, எப்படிப்பட்டதா இருந்தது? அந்த பிரயாசத்துக்கு நீ பலன் எதிர்பார்க்கிறிய, அந்த பலனை நீ எதிர்பார்க்கிறது நியாயம்தான். ஆனா உன் பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் தானே கிடைக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ எதை விதைக்கிறியோ அதை தானே அறுக்க முடியும். நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிறியோ அதுதானே உனக்கு பலனா கிடைக்கும். என்ன பேசிட்டு இருக்கிறியோ, என்ன செய்து கொண்டு இருக்கிறாயோ அதுதான், அதுக்கேற்ற பலன் தானே உனக்கு கிடைக்கும். அப்போ இது வரைக்கும் உனக்கு பலன் கம்மியா இருக்குதுன்னா இன்னும் பலன் அதிகமாக இந்த செய்திக்கு பிறகு கர்த்தர் உங்களை வித்தியாசமாய் நடத்துவாராக. அல்லேலூயா. சரி, அன்பு தேவ பிள்ளைகளை, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். சீக்கிரமா எடுத்தவங்க வாசிங்க. ஹலோ, அமைதியா இருங்க. குழந்தைங்க பாத்துக்காதுங்க, பெரியவங்க பேசாதீங்க. செய்தி நேரத்துக்குள்ள போயிட்டா பேசக்கூடாது. சீக்கிரம். ரோமர் 2:6. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். பாருங்க, தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். அல்லேலூயா. இருக்கீங்களா? அவனுக்கு ஒரு கிரியை செயல் இருக்கு இல்லையா, அந்த கிரியைக்கு ஏற்ற பலனை தான் கர்த்தர் கொடுப்பார். அத சொல்லுவாங்க, விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். நீ என்ன விதை போடுறியோ அதுதான் உனக்கு முளைக்கும். அப்ப இன்றைக்கு இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில போட்டு இருக்கிற விதையெல்லாம் எப்படி போட்டு இருக்கிறோம், வாழ்ந்திருக்கிற வாழ்க்கையெல்லாம் எப்படி வாழ்ந்திருக்கிறோம், நம்முடைய செயல்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான செயல்களா இருந்திருக்கிறது என்பதை ஒரு நிமிஷம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அன்பு தேவ பிள்ளைகளை, அல்லேலூயா. சிந்திக்கிறது ஒண்ணே தப்பு கிடையாது. ஏன்னா குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க விரும்புகிறார். உன்னுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அப்போ உன் கிரியைகளை கொஞ்சம் சீர்படுத்தினா நிறைவான பலன் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கிரியை உள்ளவர்கள் தான். அப்ப கிரியைகள 2 விதம் இருக்கிறது. நற்கிரியை இருக்கிறது, துர்க்கிரியை இருக்கிறது. நற்கிரியை இருக்கிறது, துர்க்கிரியை இருக்கிறது. 2 கிரியை இருக்குது. அப்போ இதுல நாம் எந்த கிரியைகளை அதிகமா செஞ்சுட்டு இருக்கிறோம், எதை கம்மியா செய்யறோம், இல்ல எந்த கிரியை செய்யறோம், எதை செய்யாம இருக்கணும், இதெல்லாம் நமக்கு தெரியணும். நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம மூல அறிவுல எட்டதெல்லாம் சரின்னு பட்டதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, பேசவும் கூடாது, செய்யவும் கூடாது. அன்பு தேவ பிள்ளைகளை, மூளை அறிவில் அல்ல, கர்த்தரால நடத்தப்படணும், ஆவியானவரால நடத்தப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். சரி, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். முதலாவது ஒரு தலைப்பை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நினிவே பட்டணத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நினிவே பட்டணத்தை குறித்து பார்க்கலாம். யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ எழுந்து, வாசிங்கம்மா, மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த யோனாவுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறார். என்ன வார்த்தையை கொடுக்கிறார்னா, அப்ப அந்த நினிவே பட்டணத்தார்களுடைய அக்கிரம செயல்கள் என் சமூகத்துக்கு வந்து எட்டி இருக்கிறது. ஆகவே நான் அந்த நினிவே பட்டணத்தை கவிழ்த்து போட போகிறேன். என்ன பண்ண போறேன்? அழிக்க போகிறேன். அதனால நீ போய் அவர்களை என்னுடைய வார்த்தையை கொண்டு எச்சரித்து அவர்கள் அக்கிரம செய்கைகளை விட்டு மனம் திரும்படி அவர்களுக்கு போய் சொல்லு, நான் அழிக்க போறேன்னு சொல்லு அப்படின்னு அனுப்புறேன். உங்களுக்கு நல்லா தெரியும், யோனா என்ன பண்ணிட்டாரு? ஆண்டுடைய சொல்ல கேட்காம வேற வழியா போனார், கொண்டார், மீன் வாயில மாட்டினாரு, 2வது வந்து கதையில கட்டுனுச்சு. இன்றைக்கு அது செய்தி அல்ல. இன்றைக்கு நாம் பார்க்கிறது அந்த ஜனங்களுடைய, அந்த தேசத்தினுடைய ராஜாக்கள், அதிபதிகளுடைய கிரியைகள் எப்படி இருந்தது, எப்படி ஆய் மாறினது.
நல்லா புரிந்து கொள்ளுங்க. துர்க்கிரியைகளை செய்து கொண்டிருந்தார்கள். என்ன கிரியை செஞ்சுட்டு இருந்தாங்க? ஆமா, துர்க்கிரியைகள்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? கொலை, கொள்ள, விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரகாராதனை, பொய், புரட்டு, அக்கிரம சிந்தை கொண்டு இருந்தார்கள். பாவம் பெருகி போயிருந்தது அந்த நினிவே பட்டணத்துல. ஆகவே தான் தேவன் பார்த்தாரு, இவருடைய அக்கிரம கிரியைகள் நம்முடைய சமூகத்துக்கு வந்து எட்டி இருக்கிறது, இதை நான் என்ன பண்ணணும், நியாயம் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கே தமது ஊழியக்காரனாகிய யோனாவை கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா. இப்போ பிறகு அவர் கரையில வந்து மீன் கக்கின பிறகு யோனாவிடத்துல மீண்டுமாய் கர்த்தர் பேசுகிறார். அதே யோனாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். இப்ப பாருங்க, மறுபடியும் கர்த்தர் யோனா கிட்ட இப்ப பேசுறாரு. ஃபர்ஸ்ட் சொன்ன நீ என்ன பண்ணல, கீழ்ப்படியில, மதிக்கல, அதுக்குரிய பலனை. இது ஊழியக்காரனுடைய சப்ஜெக்ட். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு விசுவாச மக்களுக்கு கர்த்தர் பேசுகிறது என்னன்னா, இந்த 2ஆம் விசை நோவாவிடத்துல, அந்த யோனாவிடத்துல கர்த்தர் பேசுறாரு. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென், நீ போய் இந்த நினிவே ஜனங்களுக்கு என்ன பண்ணு, அவங்க அக்கிரம கிரியைகளை, அவங்க துர்க்கிரியைகளை எச்சரித்து, நான் இதை 40 நாட்களுக்குள் நினிவே பட்டணத்தை அமிழ்த்து போடுவேன், கவிழ்த்து போடுவேன் என்பதை சொல் அப்படின்றாரு. இப்போ அவர் போறாரு. என்ன பண்றாருங்க? வாசிங்க 3:4. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேவுக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்படும். அவ்வளவுதான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை யோனா சொல்லிட்டார். ஐயா, ஊழியக்காரங்க கீழ்படுறாங்க, கீழ்படியில அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, அதுக்குரிய பலனை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்துப்பாரு. அல்லேலூயா. விசுவாச மக்களாகிய நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு கீழ்படுகிறோம், கீழ்படியில என்பதை நம்ம இன்னைக்கு நிதானித்து பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தர் தெளிவா சொல்றாரு, எப்ப நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினார். தெளிவா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டார். அவ்வளவுதான். எப்பா, இந்த நினிவே அழிக்கப்பட போகிறது, இன்னும் 40 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள இந்த நினிவே பட்டணம் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அழிக்க போகிறாரு, கவிழ்த்து போட போறாரு என்று சொல்லி அவர் சொன்னதும் என்ன நடக்குது பாருங்க அன்பு தேவ பிள்ளைகள். அங்க 5வது வசனத்து வாழி நினிவேல ஜனங்கள் தேவனை விசுவாசித்து என்ன பண்ணாங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்ன பண்றாங்களா? தேவனை விசுவாசித்து 3:5 உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, யோசிச்சு பாருங்க. ஒரு ஊழியக்காரங்களை கர்த்தர் அனுப்பி அவர் ஒரு வார்த்தையை அந்த தேசத்து ஜனங்களோடு கூட தேசத்துல அவன் பேசும் பொழுது அந்த ஜனங்க எங்க அக்கிரம செயல் பொல்லாத கிரையில் இருக்கிற ஜனங்க அந்த ஊழியக்காரனை கட்டி வச்சு அடிக்கவும் இல்லை, அந்த ஊழியக்காரனை துரத்தி விடவும் இல்லை, அந்த ஊழியக்காரனை கேவலமா பேசவும் இல்லை, அந்த ஊழியக்காரனை அசட்டையும் பண்ணல. அந்த ஊழியக்காரன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ற பயம் அவங்களுக்குள்ள இருந்ததுனால அவன் வந்து சொன்னதும், யோனா சொன்னதும் என்ன பண்ணாங்க, இந்த ஜனங்களுக்கு பயம் வந்தது. ஹல்லேலூயா. ஐயோ, ஆண்டவருடைய வார்த்தை வந்திருக்கிறது. அவன் 40 நாள் இந்த நினைவை அழிப்ப சொல்லிட்டாரு. உடனே தேவனை அவர்கள் விசுவாசித்தார்கள். கண்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவன் பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். எப்படியா? பெரியவங்கள்ல இருந்து குழந்தைங்க வரைக்கும், சின்னவங்க வரைக்கும் என்ன பண்ணணுமா? ஒவ்வொரு வீட்லயும் நம்ம எல்லாரும் உபவாசம் இருக்கலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ராஜா கிட்ட போய் சொல்லல,
சேனை அதிபதிகள் கிட்ட போய் சொல்லல, ராணுவத்திடத்துல போய் சொல்லல, ஜனங்க கிட்ட வந்து யோனா சொல்றாரு, எப்பா கர்த்தர் இந்த மாதிரி சொல்லி அனுப்பினாருப்பா அப்படின்னு சொல்லி ஜனங்க கிட்ட தான் சொல்றாரு. இந்த ஜனங்க அந்த வார்த்தையை கேட்டதும் பயந்து நடுங்கி கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள். அதை நம்பினதுனால, அந்த வார்த்தையை விசுவாசிச்சதுனால நேரடியா அவங்க கடவுளுடைய இரக்கத்தை பெறுவதற்காக ரட்டுடுத்தி அவர்கள் என்ன பண்ணாங்க, உபவாசத்திலே உட்கார்ந்தார்கள். அல்லேலூயா. சணல் நூல், ரட்டுனது சணல் நூல்ல செய்யப்பட்ட அந்த உடையை உடுத்தி கொண்டு அவர்கள் தாழ்மை தரித்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துல உபவாசத்துல உட்கார்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க பாருங்க அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி யாருக்கு எட்டுதுன்னா இப்பதான் ராஜாவுக்கு போகுது. எங்க போகுது இந்த வார்த்தை? யோனா தீர்க்கதரிசி போல ஜனங்களை எச்சரித்தார், ஜனங்கள் உபவாசம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க என்று ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவே எங்கும் மனுஷரும் மிருகங்களும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பார்க்கவும் மேயாவும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடுவோம். அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமைகளை விட்டு திரும்பவும் கடவர்கள். அல்லேலூயா. இப்ப ராஜா தண்டர் போடுறாரு, ஊர் ஃபுல்லா தண்டர் போடுறாரு. என்ன தண்டர் போடுறாரு? ஒவ்வொருத்தருடைய வீட்டுல ஆடு மாடு கோழி மிருக ஜீவன்கள் எதுவும் என்ன பண்ணக்கூடாது, ஒண்ணு அப்பம் தண்ணி கூட குடிக்க கூடாது, எதையும் ருசி பார்க்க கூடாது, எல்லாம் ரட்டு உடுத்தி எல்லாத்து மேல மிருகங்க மேல ரட்டு போட்டு என்ன பண்ணுங்க, தாழ்மையில உட்காருங்க. ரெண்டாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகள் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள். திரும்புங்க. உங்க கையில அக்கிரம கிரியைகள் இருக்கிறது, அந்த கிரியைகளை விட்டு திரும்ப கடவோம். அப்ப சொல்லிட்டு சொல்றாரு, யாருக்கு தெரியும்? ராஜா சொல்றாரு, என்னது? யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனசாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் தேசத்திலே ஆபத்து வரும் பொழுது, தேசத்திலே சில பொல்லாத கொள்ளை நோய்கள் வந்து ஜனங்களை வாரி கொண்டு போகும் பொழுது அநேக பரிசுத்தவான்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க, அநேக மொபைல் போன்ல பார்த்து அநேக பரிசுத்தவான்கள் ஜெபங்களை தூபமாக ஆண்டவருக்கு எழுப்பி தாழ்மை தரிச்சு கொண்டு, ஆண்டவரே எங்க தேசத்தை காப்பாத்துங்கப்பா, எங்க ஜனங்களை காப்பாத்துங்கப்பான்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அல்லேலூயா. அது சும்மா ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக கிடையாதுங்க. உண்மையாய் தேசத்தை நேசிக்கக்கூடிய, உண்மையாய் தேசத்தில் இருக்கிற நம்ம சக மனிதர்களை, உறவுகளை, தேவ ஜனங்களை, உலகத்தில் இருக்கிற மக்களை நேசிக்கக்கூடியவங்க நிச்சயமாய் பரிந்து ஜெபிக்கிறவர்களாய் தான் இருப்பார்கள். அல்லேலூயா. யாருக்கு தெரியும், ஒருவேளை அவர் மனம் இறங்குவார். ஏன்னா இந்த கொள்ளை நோய்கள், இந்த மகா இயற்கை சீற்றங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆயுதங்களாம். அவர் கோபப்படும் பொழுது தேசத்திலே உலகத்திலே பாவம் அக்கிரமம் பெருகும் பொழுது அதை அழிப்பதற்காக நம்ம என்ன பண்ணுவோம், சண்டை போடுவோம். ஆனா அவர் என்ன பண்ணுவார்னா கொள்ளை நோய்களை அனுப்புவாரா, இயற்கை சீற்றங்களை அனுப்பி அழித்து போடுவாராம். ஆண்டவர் கோபம் வந்து அப்படிதான் செய்வார். அப்ப ஆண்டவருடைய கோபத்தை தணிக்கணும்னா நீங்களும் நானும் திறப்பில நின்று ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இன்றைக்கு நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்குதுங்க? அண்ணன் சத்தா தின்னகாலி, ஆண்டி சத்தா மடங்காலின்னு இல்லாம எவன் செத்தான எவன் பொழைச்சானா, நான் உழைச்சா எனக்கு கஞ்சி நீங்க வாழறவங்களுக்கு மத்தியில் அன்பு தேவ பிள்ளைகளை இல்ல. என் தேசம் நல்லா இருக்கணும், என் தேசத்தில் இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும், என் ராஜாக்கள் நல்லா இருக்கணும், எங்களை ஆளுகிற தலைவர்கள் நல்லா இருக்கணும், தேசம் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கள் மத்தியில் நம்ம எப்படி இருக்கணுங்க? திறப்புல நின்று ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். கண்ணீர் விட்டு தேசத்துக்காக கதறி அழுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எப்படிப்பட்ட கிரியை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர்கிட்ட என் கிரியை கேட்ட பலன் இல்ல ஆண்டவரனா, எத்தனை நாள் நீ தேசத்துக்காக ஜெபிச்ச? எத்தனை நாள் அழிந்து கொண்டிருக்கிற பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிச்ச? அல்லேலூயா. கொள்ளை நோய்கள் வரும் பொழுது நீ எங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருந்த? எப்பரா கேட்க மாட்டாரா? யோசிச்சு பாருங்க அன்பு தேவ பிள்ளைகளை. அல்லேலூயா. பிரைஸ் சொல்லார். இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்காக நம்ம போய் உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு வந்து சாப்பிடுறதே பெரும்பாடு. உண்மையா இல்லையா? இதுக்கு மத்தியில மத்தவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு எதையா நேரம் கேட்கிற இந்த உலகத்துல நம்முடைய ஏதாவது ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கி ஆத்ம பாரத்தோட தேசத்துக்காக, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மக்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக நம்ம மாறணும். அது பேர் தான் நற்கிரியை.
அல்லேலூயா. கர்த்தர் அந்த நல்ல கிரியைகளை கர்த்தர் பார்ப்பார். அப்படிப்பட்ட பாரமுள்ள ஜெபங்களை கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. பார்த்தாங்க கர்த்தர் சொல்றாரு, அப்ப நீங்க இப்ப நேரடியா கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள வாங்க. யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனசாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். இப்ப 10 வாசிங்கம்மா. அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனசாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேசத்திலேயா இருக்கட்டும், குடும்பத்திலேயா இருக்கட்டும், அல்லேலூயா, ஒரு தீங்கு வருதுன்னா தேவன் அனுமதிக்காம ஒரு தீங்கு வராது. நம்ம பரிசுத்தவான்களாகவே இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில கூட ஒரு தீங்கு வருதுன்னா தேவனுக்கு தெரியாம வராது. அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கிலிருந்து நம்மை பாதுகாத்து நம்மை அமேன் ஜீவனுள்ள தேசத்துல வாழ்ந்து இருக்கும்படி செய்கிற கர்த்தரிடத்துல நம்ம எந்த அளவுக்கு தாழ்மையா தேவ சமூகத்துல உட்கார்றோம். எந்த அளவுக்கு உரத்த சத்தமிட்டு அப்பான்னு அவரை கூப்பிடுறோம். அல்லேலூயா. தீங்கு வருவதற்கு முன்பாக அவரை தேடுகிற ஜனங்களாய் நாம் வாழ வேண்டும். பிரசங்கி 12 அதைத்தான் சொல்லுகிறது. எனக்கு பிரியமில்லாத நாட்கள் என்று நீ சொல்லு, அந்த நாட்கள் வருவதற்கு முன்பாக. அல்லேலூயா. பிரசங்கி எவ்வளவு அழகா சொல்வார் தெரியுமா? எனக்கு பிரியமில்லைன்னு சொல்ற அந்த நாட்கள் உன் வாழ்க்கையில வருவதற்கு முன்பாக உன் வாலிபத்தில் உன் சிருஷ்டிக்கிறேன் என்னை. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, நீ எந்த வயதுடையராய் இருந்தாலும் இப்போ உன்னை படைத்த, உன்னை சிருஷ்டித்த, உன்னை உருவாக்கின, உன்னை போஷிக்கிற, உன்னை நடத்தி கொண்டிருக்கிற சிருஷ்டிகரை நீ நினைக்கணும். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம எதை நினைக்கிறோம்? சிருஷ்டியை தொழுது சேவியாமல் சிருஷ்டிகரை தொழுது சேவிக்கணும். சிருஷ்டி என்பது ஒருவரால் உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. சிருஷ்டியை சேவியாமல் சிருஷ்டிகரை சேவிக்கணும். ஆமென் சொல்றீங்களா? அப்ப நம்ம வாழ்க்கையில வருகிற ஒரு குறைவு வருகிறது, ஒரு வியாதி வருகிறது, ஒரு பலகீனம் வருகிறது, ஒரு தேவையில்லாத ஒரு கொந்தளிப்பு வருகிறது, ஒரு ஏதோ ஒரு காரியங்கள் அப்படி வாழ்க்கையில வருகிறது என்று சொன்னால் அன்பு தேவ பிள்ளைகளை நல்லா உணர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது உனக்கு நேரம் கர்த்தருடைய வார்த்தை வரும். அம்மா, இது போல கர்த்தர் உக்கிர கோபமா இருக்கிறாரு. அல்லேலூயா. நீ என்ன பண்ணு? தாழ்மையை தரிச்சுக்கிட்டு தேவனுடைய சமூகத்துல உன்னை என்ன பண்ணு? சரண்டர் பண்ணு. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக எதிர்த்து நின்று வாழ்ந்ததா ஒருத்தனும் சரித்திரமே இல்லை. ஆமாவா இல்லையா? கிறிஸ்தவர்களை அழிக்கணும் நினைச்சவனா அழிந்து போனான தவிர கிறிஸ்துவம் அழிந்து விட்டதா? ஒரு நாள் ஒரு காலம் அழியாது. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் இதை அழிக்க வேண்டும் என்று நினைத்து அப்போஸ்தலரை கொண்டு போயிட்டு என்ன பண்றாங்க? கொடூரமாக சிறைச்சாலையில வைத்து தண்டிக்கிறாங்க. இந்த வார்த்தையை குறித்து பேசக்கூடாது என்று சொல்றாங்க பேதுரு கிட்ட. பேதுரு என்ன சொல்றாரு? நாங்க கர்த்தருக்கு பயப்படணுமா, ராஜா உமக்கு முன்பாக நாங்க பயப்படணுமா? உன் வார்த்தை கீழ்ப்படியணுமா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுமா? எதுக்கே நாங்க கீழ்ப்படியணும்? அல்லேலூயா. எங்களை சிறைச்சேதம் பண்ணாலும் சாகவும் நாங்க ஆயத்தம் சொல்லி நின்றவர்கள் இன்றைக்கு உயிரோட பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்காக வைராகியமா நிக்கணும். அல்லேலூயா. அப்ப கமாலியேல் ஒரு ஆலோசனை சொல்லுவாரு, இது தேவனால் உண்டாயிருந்தால் தேவனுடைய கிரியைகளோட உங்களால போராட முடியாது. ஆமென். அந்த மன்றத்துல சொல்லுவாரு, இவங்களை என்ன செய்யறதுன்னு அவங்க ஆலோசிக்கும்படி அவர் சொல்லுவாரு, இது தேவனால உண்டாயிருந்தா இந்த மார்க்கம், இந்த கிறிஸ்துவ என்கின்ற இந்த மார்க்கம், இவருடைய போதனை தேவனால உண்டாயிருந்தா ஒருத்தராதுக்கு விரோதமா எழுப்பி நிக்க முடியாது, அழிக்கவும் முடியாது, நம்ம தான் அழிஞ்சு போவோம். அதனால அவங்களை என்ன பண்ணுங்க? விட்டுருங்க. அல்லேலூயா. விட்டுருங்க. பரபாஸ் கூட அப்படிதான் ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இல்லாததெல்லாம் பண்ணான். தானா என்ன பண்ணா? முடிவுல காலி ஆயிடுச்சு. அது போல தேவனால இது வரலன்னா, இந்த மார்க்கம், இந்த போதனை தேவனால உண்டாகலன்னா தானா அதுவே இல்லாம போயிடும். அவர் ஒரு ஆலோசனை சொன்னாரு. அவர் சொன்ன ஆலோசனை நல்ல ஆலோசனை. இன்னைய வரைக்கும் கர்த்தரின் கிறிஸ்து பேசப்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாரு. இன்றைக்கும் சுவிசேஷமாய் அவர் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாரு. இன்றைக்கும் இதற்கு முடிவில்லை, இனியும் முடிவில்லை. கர்த்தர் வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அன்பு தேவ பிள்ளைகளே, அங்க ஆண்டவர் மனதிறங்கி மனசாபப்பட்டு அந்த தீங்கை செய்யாதபடி மனம் மாறினாராம். இன்றைக்கும் தேசத்திலேயா இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையிலேயா இருக்கட்டும், கர்த்தர் மனசாபப்பட்டு தீங்கை செய்யாதபடிக்கு நம் மீது மனதிறக்கம் உள்ளவராய் அவர் எப்போ இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, இது 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க யோனா ஆண்டவர்கிட்ட கோச்சிக்கிறாரு. அல்லேலூயா. இதை எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவர், உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஊழியக்காரர்ல, தேவனோடு பேசிக்கிட்டே இருக்கிற மனுஷன்ல,
இல்ல, தேவனுடைய கிரியைகளை பார்த்துட்டு இருக்கிறான் இல்லையா, அதனால அவனுக்கு நல்லாவே தெரியும். அதான் சொல்றான், எனக்கு அப்பவே தெரியும் ஆண்டவரே, நீங்க மனசு மாறிடுவீங்க, ஒண்ணு சொல்லுவீங்க ஒண்ணு செய்ய மாட்டீங்க, சொல்றத செய்ய மாட்டீங்க. ஏன்னா அவங்க கீழ்படிச்சிட்டாங்கன்னாக்கா உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, மனசு மாறி மன்னிச்சிருவீங்க. இப்போ உங்க வார்த்தையை நம்பி நான் போய் அந்த ஜனங்கிட்ட சொன்னேன், 40 நாள்ல நினைவே அழிஞ்சிரும் சொன்னேன், கழுவிக்கப்பட்டு போயிரும் சொன்னேன். இப்ப அந்த ஜனங்க என்ன கேவலமா பேச மாட்டாங்க. நான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு தீர்க்கதரிசி, நீங்க சொன்ன வார்த்தைன்னு சொல்லி போய் சொல்லிட்டேன். இப்போ இந்த நினைவை பட்டணம் அழியலைன்னா நான் சொன்ன வார்த்தை என்ன வருது? இப்படிதான் நான் இமேஜ் பண்ணி பாக்குறேன். அவர் இப்படிதான் நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு இமேஜ் பண்ணி பாக்குறேன். நான் சொன்ன வார்த்தை என்ன வருது? உன் வார்த்தையா முக்கியம், என் வார்த்தையா முக்கியம்? அவர் வார்த்தை என்ன வருது அதை சொல்லுன்னா சொல்லிட்டு போறதுதான் இந்த கழுதைக்கு அல்லேலூயா தகுதி. அதை விட்டு மிஞ்சி என்னவும் தேவையில்ல, பேசவும் தேவையில்ல. அல்லேலூயா. ஆமென். இவரு ரொம்ப இமேஜ் பண்ணி சொல்றாரு, இது அப்பவே தெரியும். அதனால தான் நான் என்ன பண்ணேன், நினிவேக்கு போகாம தர்சீசுக்கு ஓடி போனேன். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு ராத்திரியில ஊழியக்காரனுக்கு பாடம் எடுத்துட்டாரு. என்ன பண்ணிட்டாரு, கடகடகடன்னு ஒரு ஆமனுக்க ராத்திரி வேலையில கடகடன்னு முளைக்க வச்சு சூரிய கதிர் வச்ச நல்ல உஷ்ணத்தை அதிகமாக்கி பகல் முழுவதும் உடனே அந்த ஆமனுக்கு செடி நிழல போய் ஒரு படுக்க வச்சு நல்ல சூரிய வெளிச்சத்தை நல்ல அனலை பறக்க வச்சு அது என்ன ஆயிடுச்சு, ஒரு பொட்டு பூச்சி அனுப்பி உடனே அதை பட்டு போக பண்ணிட்டு ஆமனுக்கு செடிய பாருங்க. டக்கு டக்கு டக்குன்னு கர்த்தர் நினைச்சா எல்லாத்தையும் ஒரு ராத்திரியில எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவாரு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரால் செய்யக்கூடாத ஒருத்தர் உணர்வடைய செய்யணும்னா அவரால் முடியும். ஒருத்தருடைய கிரியை சீர்படுத்தவும் அவரால் முடியும். ஆனா நம்மளே நம்ம கிரியைகளை சீர்படுத்தணும்னு அவர் விரும்புறார். அவர் பாடம் எடுத்தாருன்னா அது ரொம்ப கஷ்டம். அவர் பாடம் எடுக்க தேவையில்லை. அவர் சொல்லும் பொழுதே கீழ்படிச்சு நம்ம செயல்களை, நம்ம கிரியைகளை, நம்ம பார்வைகளை, நம்ம பேச்சுகளை, நம்ம செயல்களை நம்மளே என்ன பண்ணிக்கணும், சரி பண்ணிக்கணும். அததான் கர்த்தர் விரும்புறாரு. இவர் என்ன நேரம் இல்லைங்க, அதனால என்ன பண்ணிட்டாரு, இவரே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஒரு ஆமனுக்கு வளர வச்சாரு, மறுநாள் நல்ல வெயில் அதிகமாக்கினாரு, ஆமனுக்கு நிழல போய் தங்க வச்சாரு, நல்ல சொகுசா பார்த்துக்கின நினைவே பட்டணம் அழியன்னு பார்த்துட்டே இருக்கிறாரு. கர்த்தர் அழிக்கலையே. இந்த ஜனங்க தங்களை தாழ்த்தினார்கள், தங்களை வெறுமையாக்கினாங்க, பொல்லாத கிரிகள் எல்லாம் விட்டு மனம் திரும்பினாங்க. அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் செய்வேன்னு சொன்ன தீங்க செய்யாம மனசை மாத்திட்டாரு. இப்ப 40 நாள் சின்ன அழியிலேன்னு இவருக்கு, நம்ம சொன்ன வார்த்தை என்ன வருதுன்னு இவருக்கு மனசுக்குள்ள பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒண்ணும் நடக்கல. இப்ப ஆமனுக்கு செடி வளர்ந்ததை ஒரு பூச்சி அனுப்பி என்ன பண்ணிட்டாரு, காலி பண்ணிட்டாரு மரத்தை. இப்போ வெயில் உஷ்ணம் ஏறுது. யோனாவுக்கு கோபம், என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, சாகுறது நல்லா இருக்கும். அங்க அவர் சொல்றதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமனுக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமனுக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலும் கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமனுக்கு செடி அழித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிட்டு சூரியன் உதிக்கும் பொழுது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் சாகிறது நன்மையாயிருக்கும் என்றான். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரணபரியும் எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான் என்றார். 10வது வசனத்தை வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்பட்டதும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் இன்னொரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமனுக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜனங்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. கடமை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு யூடியூப் எல்லாம் எடுத்துட்டா இப்ப உலகம் அழிய போகுது. சண்டை நடக்குதா, இப்ப உலகம் அழிஞ்சிடும். இதோ கர்த்தர் இப்போ வந்துருவாரு, அப்போ வந்துருவாரு. அன்பு தேவ பிள்ளைகளை நல்லா ஒண்ணு நினைச்சுக்குங்க, கர்த்தர் மனம் இறங்குகிற தேவன். அல்லேலூயா. அவர் எப்ப மனம் மாறுவார், எப்ப மனம் இறங்குவார்னா, பொல்லாத கிரிகளை அந்த தேசத்துல இருக்கிற ஜனங்கள் விட்டு ஒழிச்சுட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்துல தாழ்மையை தரிச்சுக்கிட்டு அப்பான்னு அவரை நோக்கி பார்த்துட்டாங்கன்னா அழிப்பேன்னு சொன்னவர் அழிக்க மாட்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிமித்தம் அந்த காலத்தை குறைப்பார். எந்த காலத்தை? மகா உபத்திரவ காலத்தை குறைப்பார். உபத்திரவ காலத்தை 3 ஆண்டுகளை குறைப்பார். ஏதோ ஒண்ணு குறைச்சிட்டு ஆமென் கிருபையின் காலத்தை கர்த்தர் இன்க்ரீஸ் பண்ணுவார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? புரியல உங்களுக்கு? இல்ல புரிஞ்சிருந்தா ஆமென் சொல்லிருப்பீங்க.
அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை இதோ வாசல் அருகிலே வந்துவிட்டு நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால். அல்லேலூயா. அவர் கதவை தட்டிட்டு இருக்கிறாருங்க, கதவை தட்டிட்டு இருக்கிறாரு. உண்மைதான், வாசல் அருகில வந்துட்டார், உண்மைதான். அல்லேலூயா. அவர் உள்ள வந்து இன்னைக்கு அநேகர் ஏசப்பா வரேன்னு சொன்னார், இன்னும் வரலன்னு கேட்டுக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த வசனம் தெளிவா சொல்லுது. அவர் வந்துட்டார், கதவை தட்டிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு உள்ள கதவை தட்டிட்டு இருக்கிறார். எத்தனை கதவுகள் இந்த உலகத்தினுடைய முடிவுகளை திறக்கப்படுமோ அத்தனை ஆத்துமாக்களையோ நரகத்தின் அழிவில் பாதாளத்தின் விளிம்பில் இருந்து நான் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, உன் கிரியை கேட்ட பலனை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். பொல்லாத கிரியை வச்சுக்கிட்டு, பொல்லாத துர்குணத்தை வச்சுக்கிட்டு, பொல்லாத சிந்தைகளை வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் என் கிரியை கேட்ட பலன் வரலாம். எப்படி உன் கிரியை கேட்ட பலன் வரும்? உன் கிரியை என்ன கிரியை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறியோ அது கேட்ட பலன் தானே கர்த்தர் உனக்கு கொடுப்பார். உன் கிரியைகளை மாத்து, உன் பொல்லாத துர்குணங்களை மாத்து, உன் சிந்தைகளை மாற்று, உன் பேச்சை மாத்து, உன் பார்வை மாற்று, உன் சிந்தைகளை மாத்தி அமேன். இந்த நினைவே பட்டணத்தாரை போல ஆண்டவரே தேசத்துக்கு அழிவு வரும் சொல்லிட்டீங்க, அந்த அழிவிலிருந்து என் தேசத்தை என் மக்களை காப்பாற்றும் என்று சொல்லி திறப்புல நிற்கிறவர்களாக மாறுங்க. ஒரு மோசையை போல மாறுங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிறது, அன்பு தேவ பிள்ளைகளை பிரசங்கி 8:11 சீக்கிரமாய் வாசிங்க. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுஷரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொள்ளுகிறது. பிரசங்க எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்க. இன்னைக்கு என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? ஏங்க, நாங்களாம் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? குடிச்சு வெடிச்சு பொல்லாத கிரியில் இருக்கிறாங்க, அவ்வளவு நல்லா தானே இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, தப்பு பண்றவன் நல்லா இருக்கிறான். என்ன சொல்லுவாங்க? தப்பு பண்றவன் நல்லா இருக்கிறான். சில இந்த வாலிப பசங்களை தான் பார்க்கணும். இந்த வாலிப பசங்க, உனக்கு இந்த பழக்கம் இருக்கா, அந்த பழக்கம் இருக்கா, என்னன்னு கேட்டா சினிமா காமெடியா, இந்த பழக்கம் இருக்கா, அந்த பழக்கம் இருக்கா, எந்த பழக்கம் நீ வாழறதே வேஸ்டா. எல்லா பழக்கமும் இருக்கிறவன் நல்லா இருக்கிறான்னா, எந்த பழக்கமும் இல்லாதவன் சீக்கிரமா செத்து போயிடுறான்னா. அப்படியா? பிரைஸ் சொல்லலாம். வேதத்தை வாசிங்க, சீக்கிரமா வாசிங்கய்யா. பிரசங்கி 8:11 துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. என்ன பண்ணுதான்? ஒரு துணிச்சல். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள கூட பரிசுத்தவான்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ள இதுல துணிகரமான பாவங்கள் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளை, சபையை கண்டித்து போதிக்கும்படி கர்த்தர் சொன்னா கண்டித்து போதிக்கிறோம். இதற்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க உணர்வடைந்து விட்டு கொடுங்க. கர்த்தரை தேட வேண்டிய சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் 7வது நாள் ஓய்ந்திருந்து அவர் என்ன பண்ணார்? பரிசுத்தப்படுத்தினார். இன்றைக்கு நமக்கு ஓய்வு நாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை, வாரத்தின் முதலாம் நாளை ஓய்வு நாளாய் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே உன் கால்களை பொல்லாப்புக்கு எல்லாத்துக்கும் விலகி தேவனுடைய ஆலயத்திற்குள்ள பயத்தோட நடுக்கத்தோட ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள நீ ஓடி வரக்கூடிய ஒரு மகனா இருக்கணும். ஏன்? உன் கிரியைகள் இந்த ஸ்தலத்துல கண்டிக்கப்படுகிறது என்பதை யோவான் 3ஆம் அதிகாரத்துல 21, 22, 23 சொல்லப்பட்டபடி நம்முடைய கிரியைகள் கண்டிக்கப்படும்படி அவருடைய ஆலயத்துக்குள்ள ஓடி வருகிறோம். எதுக்காக ஓடி வருமா? கண்டிக்கப்படும்படி. அந்த கிரியைகள் கண்டிக்கிற இடங்க இது. நாங்க அப்பாவுக்கு பயப்பட மாட்டோம், நம்ம அம்மாவுக்கு பயப்பட மாட்டோம், வீட்டுல இருக்கிற யாருக்கும் பயப்பட மாட்டோம், ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பயப்பட மாட்டோம். நீ யாருக்குமே பயப்படாத ஆளா இருந்தாலும் ஒருத்தருக்கு பயந்து ஆகணும். ஏன்னா அவர் தான் உன் ஜீவனை, உன் உயிரை தான் உள்ளங்கையில வச்சிட்டு இருக்கிறவர். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. நீ ரொம்ப பெரிய ஆளா இருக்கலாம், திறமசாலியா இருக்கலாம், பலசாலியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் 6 அடி மண்ணுக்குள்ளதான் உன் வாழ்க்கை. அதை ஜெயிக்க முடியுமா யாரால்னா? நானா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அந்த 6 அடி மண்ணை ஜெயிக்கவே முடியாது. ஆமாவா இல்லையா? அப்ப பயந்து நட. இந்த பூமியில நீ வாழ்ந்து இருக்கணும், உன் ஜீவனாட்கள் பெருகணும்னா நீ ஒருத்தருக்கு அவருடைய வார்த்தைக்கு பயந்தே ஆகணும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை உனக்கு நேரா வருதுன்னா ஒரு நடுக்கம், ஒரு பயம் உனக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்களா? அப்ப துர்குணங்க ஆமென் தூக்கி தூர போடு. அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமா வராதனால. ஏன் துன்மார்க்கர்களுக்கு ஆண்டவர் சொல்றார், துன்மார்க்கன் மரிப்பது எனக்கு சித்தம், பிரியம் இல்ல.
துன்மார்க்கன் சாகிறதே ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னா நீதிமான் சாகிறது ஆண்டவர் விரும்புவாரா? நம்ம என்ன சொல்லுங்க, விரும்ப மாட்டாருங்க. ஒரு துன்மார்க்கத்துல அவன் சாகிறதையே தேவன் விரும்பலன்னா உங்களை என்னை ஆண்டவர் சாகவா ஒப்பு கொடுப்பாரு? அதுக்கு அழைச்சுக்கிட்டு வந்தாரு. அதையா கர்த்தர் விரும்புறாரு? இல்லவே இல்லை. நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா அன்பு தேவ பிள்ளைகளை? ஆகவே தான் நீங்க வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. ஆமென். துர்க்கிரியைகளுக்கு தண்டனை சீக்கிரமா வரலன்றதுனால என்ன பண்றாங்களா, மனுஷரின் இருதயம் பொல்லாதவைகளை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொள்ளுகிறதாம். பொல்லாதது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தெரியுமா, ஆமா அவங்க செய்யறாங்க, இவங்க மட்டும் என்ன, நிறைய பேருடைய உலகத்துல சாட்சிகேடாய் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த உலகம் உங்களை என்னைய பார்த்துட்டு இருக்குது. நம்மளை பார்த்துதான் அவங்க கிறிஸ்துவை பின்பற்றணும். இந்த உலகம் யாரை பார்த்துட்டு இருக்குது? நம்மளதாங்க பார்த்துட்டு இருக்குது. இந்த உலகத்துக்கு நம்ம தான் வெளிச்சம். நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குது. நம்முடைய கிரியைகள் சரியா இருந்ததுன்னா இந்த உலகத்துக்கு நம்ம வெளிச்சமா இருப்போம். நம்ம கிரியைகள் சரியில்லைன்னா இந்த உலகத்துக்கு நம்ம இருளா இருப்போம். அப்ப அவங்க எதை பார்ப்பாங்கன்னா இருள தான் பார்ப்பாங்க. இருள பார்த்துட்டு வெளிச்சமா வாழக்கூடிய ஒரு பிள்ளைகிட்ட போய் சொல்லுவாங்க, ஏன் அந்த அக்கா சாப்பிடலையா, அந்த அக்கா இல்லையா, அந்த அண்ணா இல்லையா, அந்த தம்பி இல்லையான்னு சொல்லி நம்முடைய இருளான வாழ்க்கையை வச்சு வெளிச்சத்துல வாழக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, கிரியைகள் மாற்றப்பட வேண்டும். ஆமென். கிரியைகள் பரலோகம் கொண்டு போகுமானா கண்டிப்பா பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நல்ல ஒன்றை சொல்றேன், நம்முடைய கிரியைகள் பரலோகத்துக்கு கொண்டு போகுமானா கண்டிப்பா பரலோகத்துக்கு கொண்டு போகாது. பிரைஸ் தி லார்ட். புரியுதா இல்லைங்களா? ஏன்னா கிரியைகளினால நம்ம ரட்சிக்கப்படல, விசுவாசத்தை கொண்டு கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால கிரியை வேணான்னு சொல்லல ஆண்டவர். அந்த விசுவாசத்துக்கு அடையாளமாக கிரியைகளை நடப்பீங்க. விசுவாசத்துக்கு அடையாளமாக கிரியையில நடப்பீங்க தான் கர்த்தர் சொல்றாரு. அப்ப கிரிய பரலோகம் கொண்டு போகணும் கொண்டு போகாது. எது கொண்டு போகணும்னா அன்பு தேவ பிள்ளைகளை, நம்முடைய கனிகள் பரலோகத்துக்கு போகும். பிரைஸ் தி லார்ட். அப்படியா? நம்முடைய கிரியைகள் பரலோகத்துக்கு போகும். கிரியைகள் நம்மள பரலோகத்துக்கு கொண்டு போகுமோ கொண்டு போகாதா அது முக்கியம் அல்ல. நம்முடைய கிரியைகள் பரலோகத்துக்கு போகிற ஒண்ணு, அதுதான் பின்னாடி வருது. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கிரியைகள் அவரோடு கூட வருகிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். என்னுடைய கிரியைகள் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகுமா? கொண்டு போகாது. ஆனால் என்னுடைய கிரியைகள் பரலோகத்துக்கு போகும். அதுதான் என் கர்த்தர் வருகையில் அவரோடு கூட என் கிரியைகள், அவனுடைய கிரியைகள் நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருது. அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் நான் வரும்பொழுது அவர் என்னோட கூட வருது சொன்னாரு. நம்ம கிரியை கேட்ட பலனை அவர் கொடுக்கும்படி வரப்போகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம பரலோகத்துக்கு நம்ம கிரியைகள் போனதெல்லாம் தான் அதுக்கேற்ற பலன் அவர் கொண்டு வர்றாரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு நீங்க சொல்றாரு, இன்னைக்கு துர்க்கிரியைகளை விட்டு ஏன் மனுஷன் மனம் திரும்பலன்னா உடனே எந்த மாற்றமும் வரல. நான் இவ்வளவு துர்க்கிரியை செஞ்சுட்டு இருக்கிறேன், கர்த்தரை தேடாம வாழ்ந்துட்டு இருக்கிறேன், கர்த்தருக்கு அருவருப்பா செஞ்சுட்டு இருக்கிறேன், காத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால வச்சுட்டு இருக்கிறேன், ஆண்டவரையும் ஆராய்ச்சிட்டு இருக்கிறேன், உலகத்துக்குள்ள போய் நின்னுகிட்டு இருக்கிறேன். ஆண்டவரை தேட வேண்டியனா, ஆண்டவருக்கு சாட்சியா இருக்க வேண்டியனா, வேற எதையோ பேசிக்கிட்டு வேற எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை காண்பிக்க வேண்டிய நான் இருளை காண்பித்துக் கொண்டு இருக்கிறேன். இது துர்க்கிரியை. இந்த கிரியைகள் கண்டிக்கப்பட விடுகிறது. கர்த்தர் அதை அருவருக்கிறார். ஆனாலும் உடனே அவனுக்கு எதுவும் சம்பவிக்கலன்றதுனால அவன் துணியும் இருந்து இன்னும் பொல்லாத காரியங்களை இன்னும் யோசிச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா ஒரு மாற்றமும் வரலையே. அவன் நல்லா தானே இருக்கிறான்னு சொல்லி அவங்களே கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்லோ பாய்சன். பாவம்ன்றது என்னது? ஸ்லோ பாய்சன். கொஞ்சம் கொஞ்சமா ஆளை கொண்டுகிட்டே இருக்கும். கடைசி ஒரு நாள் ஆளை காலி பண்ணிடும். அதே போலதான் கர்த்தருடைய கிருபை இருக்கிற வரைக்கும் அந்த வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த வேதம் சொல்லு, அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டு இருக்கிறார்கள். அதுல 12 வாசிமா பாவி சொல்றாரு பாருங்க. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயப்படுகிறவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். கர்ண தடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் 100 வருஷம் பாவம் செஞ்சு பாவியா 100 வருஷம் வாழறதை விட, அல்லேலூயா அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பயந்து, யாருக்கு? அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பாங்களா? கடவுளுக்கு முன்னாடி பயந்து வாழுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹலோ, இருக்கீங்களா? அல்லேலூயா. செவ்வாய்க்கிழமை ஆவியானவர் பேசின வார்த்தைங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு வாரமா வச்சுக்கிட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்கிறேன்.
அன்பு தேவ பிள்ளைகளை, காலையில தூங்கி எழுந்திரிச்சு கூட ஆசை போட்டுட்டு இருக்கிறேன். நேற்று நான் இரவு கூட ஆண்டவருக்குள்ள அப்படியே ஆசை போட்டுட்டு இருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளை, ஆமென். கர்த்தர் எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நல்லா இருப்பான். நீ நல்லா இருக்கணும்னு விரும்பினா, ஆமென், பாவம் செய்யறவங்களை பார்க்காத, துணிகரமா பேசுறவங்களை பார்க்காத, அக்கிரம சிந்தை இருக்கிறவங்களை பார்க்காத, அவங்களோட சரிக்கு சரி நிக்காத, நீ தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி உன் கால தீங்கு கொலைக்கு பாதுகாத்துக்கோ. கர்த்தரை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, நீ நல்லா இருப்ப. பிரைஸ் தி லார்ட். ஹலோ, இருக்கீங்களா? ஆமென். இன்னும் கொஞ்சம் வாசிங்க. நீதிமொழிகள் 12:14 வாசிங்க. அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவார்கள், அவனவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும். உன் வாயிலிருந்து என்ன வருதோ அதுதான் உன் வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். உன் கையில நீ என்ன பிரயாசப்படுறியோ, என்ன செய்யறியோ, அதுதான் உன் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நீதிமொழிகள் 12:14 அதான் சொல்லுது, அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவார்கள். நீ திருப்தியா இருக்கணும்னா வாய் பலன் சரியா இருக்கணும். வாய் என்ன இருக்கணும்? ஆமா, யாக்கோபு தான் அழகா சொல்லுவாரு, ஆயில் சக்கரத்தையே நாவானது கொளுத்திடும். சில பேரு என்ன பேசுறோம்னா தெரியாது, துணிகரமா பேசுவாங்க, மகத்துவங்களை தூஷிப்பாங்க. அல்லேலூயா. எனக்கு தெரியும், இன்னைக்கு வலைதளத்துல போனாலே ஊழியக்காரங்களை அப்படி இப்படி பேசக்கூடிய மத்தியில நான் பதிவு போடுவேன், அவங்களுக்கு பதில் சொல்லுவேன். ஊழியக்காரங்களை பேசுறதை விட்டு அந்த நேரத்தை ஊழியம் செய்யுங்கய்யா, சுவிசேஷம் அறிவிங்கய்யா, நான் ஆத்மாவுக்கு ஆண்டவருடைய சத்தியம் போய் சேரட்டும், நான் திருப்பி பதில் போடுவேன். அல்லேலூயா. இவன் அவ்வளவு காணிக்க வாங்குறாங்க, இவ்வளவு வாங்குறாங்க, அவங்களுக்கு கார் இருக்குது, இவங்களுக்கு பங்களா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. நீ ஏன் வந்து சாவுற? அவங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறாங்க, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவங்க திருப்பி கொடுத்தானா கொடுக்கலானா வச்சுக்கிட்டானா அது ஆண்டவருக்கு அவங்க பதில் சொல்லிட்டு போறாங்க. உண்மையா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தர் கடன் கொடுக்கணும். அவங்க இறங்கி கொடுத்தா கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அவங்களுக்கு இறங்கி கொடுக்கலன்னா கர்த்தர் அதுக்குரிய பலனை ஏழைகளுக்கு அவர் வேற வேலை ஏற்படுத்தி தர போறாரு. சரி, அல்லேலூயா. துணிகரமா பேசக்கூடிய காரியம் அவனுடைய வாயின் பலனால் அவனவன் திருப்தி அடைவானா, திருப்தி அடைவார்கள், அவனவன் கையின் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் உண்டாகும். இன்னைக்கு நம்ம வார்த்தை சரியா இருக்கணுங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க சபையில இருக்க மட்டும் சோத்திரம் பாஸ்டர், அல்லேலூயா, ஆமென், இந்த வாசலை விட்டு வெளியில போனதும் அந்த வாய் சோத்திரம், கர்த்தர் சோத்திரம் ஆசீர்வதிக்கணும் அந்த வாய்கள் எல்லாம். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, துணிகரமா பேசுறது, பெருமையா பேசுறது, நான் யார் தெரியுமா, நான் எப்படி இருந்தது, எப்படி இருந்தோம். பிரைஸ் தி லார்ட். மண்ணு, இந்த மண்ணுக்கு என்னையா பெருமை? மண்ணு தானே. உயிர் ஒண்ணு உள்ள இருக்கிறதுனால தான், இல்லைன்னா இது பேர் சடம். பிரைஸ் தி லார்ட். ஆமாவா இல்லையா? இதுல என்ன சுயநலம், இதுல என்ன பெருமை, இதுல என்ன இருக்குது? நான் சொல்றதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்ல ஒண்ணுமே இல்லைங்க. உன் வாயை கொஞ்சம் மாத்து, உன் வார்த்தையை மாத்து. உன் வாய் தான் உன்னுடைய கை, வாயின் வார்த்தை தான் கையின் பிரயாசத்தை அடிக்குதான். என் வாயின் வார்த்தையினால நான் பாவம் செய்தேன் என்று உனக்கு முன்பாக நிற்கிற தூதன் முன்பாக நீ சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. உன் வாயின் வார்த்தையினாலே உன் கையின் கிரியைகள் அழிக்கப்படுவானே. வாயுடைய வார்த்தை கை பிரயாசத்தை அடிச்சிடும். சில பேர் சொல்லுங்க, எப்ப பாரு போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், போதும் கர்த்தாவே அப்படின்னு எலியா சொன்ன மாதிரி சில பேரு வாழ்ந்து என்ன பண்ண போறேன், வாழ்ந்து என்ன பண்ண போறேன், வாழ்ந்து என்ன பண்ண போறேன்னா இது வாழாமலே போயிடும். சோத்திரம். உண்மையா இல்லையா? பேசுறது நல்லது. 1000 வார்த்தை இருக்குது, பேசி தொலைக்கலாம்ல. எவ்வளவு வார்த்தை இருக்குது, நல்ல வார்த்தைங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. என்ன அமைதியா இருக்கீங்க? எனக்கு புரியல. பேசுறது எவ்வளவு வார்த்தை இருக்குதுங்க. சும்மா சின்ன ஒரு தலைவலி வரக்கூடாது, கை வலி வரக்கூடாது, கால் வலி வரக்கூடாது, இடுப்புலி வரக்கூடாது. இவனை காட்டின்னு நான் என்னத்த கண்டேன் சொக்கத்தை. சில இதை விட ரொம்ப கொடுமை என்னன்னா, இந்த நான் நிறைய கிராமத்துல ஊழியம் பண்றதுனால சில கிராமத்துல சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்ல வந்து புரியுதா? புடிகளை கட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க. அது பழமொழி நம்ம. அது புடிகளை கட்டணும். புடிகளுக்குள்ள நீ குடும்பம் நடத்த முடியுமா கேக்குறேன். புடிகளோட குடும்பம் நடத்த முடியுமா சொல்லுங்க. உனக்கு வாரிசு, உனக்கு அம்மானு கூப்பிடுற வாரிசு புடிகளோட வருமா? கர்த்தர் நல்லா புரிஞ்சுக்குங்க. கர்த்தர் எவ்வளவு அழகா நல்லவங்களோ கெட்டவங்களோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கொடுத்து, உங்களை நல்ல ஒரு சந்ததிகளை கொடுத்து, உங்களை அப்பா அம்மான்னு அழைக்கிற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு அழகா நடத்திட்டு இருக்கிறாரு.
சின்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அந்த பிடிகளை கட்டியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். நான் அங்கெல்லாம் ஊழியம் பண்ண இடத்துல சொல்லுவாங்க, இந்த கிராமத்துல யாரும் சொல்றது இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்களா அருமையான பிள்ளைங்க. அப்போ நல்ல புரிஞ்சுங்களுக்கு பேசுறதுக்கு 1000 வார்த்தை இருக்குது. யாருக்கு உபத்திரம் இல்லை, யாருக்கு பாடு இல்லை, யாருக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்க? நம்ம விரலுக்கு ஏற்ற வீக்கம். புரியுதுங்களா? எல்லாருமே மனுஷர்கள் தான். எல்லாருக்குமே பிரச்சனை, சோதனை, உபத்திரம், பாடி எல்லாமே வரும். தலைன்னு ஒண்ணு இருந்தா தலைவலி வந்துதான் போவோம். தலைவலி வரவே கூடாது நம்மளால சொல்லவே முடியாது. 4 நாள் மழையில நஞ்சிட்டு வந்தீங்கன்னா 5ஆவது நாள் ஒரு தலைவலி வந்துதான் போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்னைக்கு எல்லாத்தையும் என்ன பண்றதுன்னா, பேசுற வார்த்தைங்க ஒரு விசுவாசமே இருக்காது. அவ நம்பிக்கையா பேசுறது, அவ பக்தியா பேசுறது. பயம் எல்லாருக்குமே வரும். ஒரு வியாதி வந்தா எல்லாருக்குமே பயம் வரும். பயம் வர்றது நான் சொல்ல வரல, உன் வாயில நீ அறிக்கைய அந்த வார்த்தைகளை மாத்துன்னு தான் சொல்றேன். அந்த வார்த்தைகளை மாத்து. அப்போ வந்ததுல இருந்து இப்படிதான் இருக்கிற, நீ இப்படியே இருக்கணும்னு நீ விரும்புறியா? 38 வருஷம் குழந்தாண்ட 19 வேணா சொல்றான். ஏசப்பா வந்து நின்னு கேட்கிறாரு, எப்பா நீ சுகம் பெற விரும்புறியா? ஆமா ஆண்டவரே சொல்லுவான்னு பார்த்தா, என்ன யாரும் தீம்பு குளத்துல போட ஆள் இல்லையா? யாருமே தீம்பு போடலையா? உன்னை தீம்பு குளத்துல போடுறது முக்கியமா, உனக்கு சுகம் கிடைக்கிறது முக்கியம்? எதுங்க முக்கியம்? சுகம் கொடுக்குறவரும் பக்கத்துல வந்து நிக்கிறாரு, சுகம் பெற விரும்புறியான்னு கேட்கிறாரு. ஆமா ஆண்டவரே என்ன சுகமாக்குங்கன்னு கேட்பான்னு பார்த்தா, 38 வருஷம் படுத்துறது கூட அவனுக்கு என்ன வரல? சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்டே சொல்றான், என்ன திரும்ப அந்த குளத்துல போட ஆள் இல்ல ஆண்டவரே. அவனை தூக்கி நான் அந்த குளத்திலே போட்டு வந்துருப்பேன். சோத்திரம். அன்புதவ பிள்ளைகளை அப்படிப்பட்ட விசுவாசிகளா இருக்கக்கூடாது. கர்த்தர் உன் அருகில வந்திருக்கிறாரு. ஆமென். உன்னை விசாரிக்கிறவராயிருக்கிறாரு. அவர் மனதுருக்கமுள்ள தேவனாயிருக்கிறாரு. உன் கிரியைகள் கேட்ட பலனை கொடுக்க விரும்புகிறாரு. ஒரு வேலை பொல்லாத கிரியைகள் நமக்குள்ள இருக்குமானால் அதை தூரப்படுத்தி விட்டு கர்த்தரிடத்துல நாம் தாழ்மைப்படும் பொழுது நம் கிரியைகளை கர்த்தர் மீண்டுமாய் புதுப்பித்து நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமாவா இல்லையா? அதுக்கப்புறம் அவன் ஆலயத்துல பாக்குறாரு. ஆலயத்துல பார்த்துட்டு, இதிலும் கேடானது ஒன்றும் வராதபடி பாவம் செய்யாமல் இரு. அப்ப 38 வருஷம் படுத்து கிடந்தது பாவத்தின் கட்டு. பாவத்தின் தோஷத்தினால 38 வருஷம் படுத்துட்டு இருந்தான். எந்த மனுஷனுடைய உதவி அவனுக்கு 38 வருஷம் கிடைக்கல. பாவத்தின் சீற்றம். பாவம் மனிதனை கொஞ்சம் கொஞ்சமா இல்ல, 38 வருஷம் ஆனாலும் அந்த பாவம் அந்த மனுஷனை கட்டி வச்சுக்கிட்டே தான் இருக்கும். பாவத்திலிருந்து கட்டவிட்டு நம்ம இந்த ஜீவனுள்ள தேசத்துல மகிழ்ச்சியோட வாழ வைக்கத்தான் என் கிறிஸ்து வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப என்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம எப்படி பார்க்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை. அப்ப இன்னைக்கு பார்வையை மாத்துங்க, பேச்சு மாத்துங்க, சிந்தை எண்ணங்களை மாத்துங்க. ஒரு தாழ்மனப்பான்மை நம்மளே வச்சுக்கிறது. என்னால முடியுமா, என்னால முடியுமா, உன்னால எப்படி முடியும் நான் கேட்கிறேன். அல்லேலூயா. இந்த மண்ணால எப்படிங்க செய்ய முடியும்? எதையும் ஒன்றை நான் செய்ய நான் தகுதியானவன் அல்ல. ஆனால் என்னை தகுதிப்படுத்துகிறவர் கிறிஸ்து. அவர் மேல நம்பிக்கை வை, அவர் மேல விசுவாசத்தை வை. அவர் மேல நம்பிக்கை விசுவாசத்தை வச்சு அவரால் எல்லாம் கூடும் நம்பி நீ முயற்சி பண்ணி பாருங்க, காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். கர்ம தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்ப நான் என்ன மேன்மை பாராட்டிட்டு என்ன போய் முன்ன வச்சுக்கிட்டு என்ன நான் கனப்படுத்திட்டு இருக்கிறேன், அது வரைக்கும் எந்த வேலையும் நடக்காது. எப்போ நான் சிறுகவும் அவர் பெருகவும் என்று தன்னை ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பதான் வேலை நடக்கும். ஆமாவா இல்லையா? அதான் இங்க சொல்றாரு. அவரவருடைய வாயின் பலனால் திருப்தி அடைவார்கள். அவரவன் கையின் கிரியின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். உன் கையின் கிரியை என்னவோ அதுதான் உனக்கு கிடைக்கும். இன்னைக்கு உன் கிரியைகள் சரியா இருந்தா சரியானது கிடைக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன் கிரியை துர்க்கிரியா இருக்குதுன்னா சரியானது கிடைக்குமா? நற்கிரிகள் சரியாதா? சரி, நேரா போலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறித்த நேரத்துக்குள்ளாய் அடுத்த நீங்க ஏற்கனவே பார்த்த தொர்காள் என்னும் தபித்தாள் தன் கிரியைகள் நிமித்தம் பேசப்படுகிறாள். நேரத்தை பார்க்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36வது வசனம். சீக்கிரமா வசிங்க. யோப்பா பட்டணத்திலே கிரேக்க பாஷையில் தொர்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீச்சி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் மிகுதியாய் செய்து வந்தாள். பாருங்க, ஆலயத்துல சபையில எப்படிப்பட்ட விசுவாசிகள் இருந்திருக்காங்க பாருங்க. அந்த காலத்துல பேதுரு காலத்துல எப்படிப்பட்ட விசுவாசி இருந்திருக்காங்க பாருங்க. அவ கணவன் இல்லாத ஒரு அருமையா ஒரு தாய். அவளுக்கு அநேக உதவிகள் நிறைய பேர் செஞ்சிருப்பாங்க. அந்த உதவிகள் எல்லாத்தையும் அந்த அம்மா வாங்கி அவங்க என்ன பண்ணி கொடுத்திருக்கிறாங்கன்னா நிறைய தான தர்மங்களை செஞ்சுட்டு வந்தாங்களா. என்ன பண்ணிட்டு இருந்தாலும் நற்கிரியைகள். நற்கிரியைகள்னா என்னன்னா தான தர்மங்களை மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாலாம். இப்போ ஒரு நாள் அவள் வியாதிப்பட்டு மரித்து போகிறாள். மரித்து போனதும் சக
சீஷிகள், அந்த சபையில் இருந்த விசுவாச மக்கள் பக்கத்து கிராமத்துல பேதுரு வந்திருக்கிறாரு கேள்விப்பட்டதும் உடனே போயிட்டு ஆட்கள் 2 பேர் அனுப்பி பேதுரை கூட்டிட்டு வாப்பா என்று ஆள் அனுப்பி பேதுரை அழைத்துக்கிட்டு வர்றாங்க. இப்ப பேதுரு வந்த பிறகு அங்கே அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தால் யோப்பா பட்டணத்துல பேதுரு வந்திருக்கிறார் சொல்லி அறிவிக்கப்படுகிறது. அதுல பேதுருவிடம் விசுவாசிகள் பொற்காலை குறித்து என்ன சொல்றாங்க வாசிங்க. அது 41க்குள்ள கடகன் வாசிமா, 39 வாசிமா. அப்போஸ்தலர் 9:39 எல்லாரும் வெளியுமா கூட போனான். சேர்ந்த பொழுது அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது அழுது தொற்கால் தங்களோடு கூட இருந்த பொழுது செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து, பாருங்க உயிரோடு இருக்கும் பொழுது என்ன பண்ணிருக்கிறான்னா அவங்களுக்கு அங்கி உடுப்பு உடைகளையும் நிறைய அவள் செய்து அந்த ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறாள் இலவசமா. ஐயா, இன்னைக்கு கர்த்தர் நிமித்தம் எப்படிப்பட்ட கிரியுடையவர்களா இருக்கிறோம் சபை விசுவாச மக்கள். நமக்கு இருக்கு இல்ல, நான் அதுக்குள்ள வரல. உன்னால முடிந்ததை உன்னை விட கீழே இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? அல்லேலூயா. இல்லாத ஒரு விசுவாசிக்கு நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? ஏன்னா அவங்க இருக்கப்பட்டவங்க கிடையாது. நான் இப்போ சொல்றேன், அவங்க இருக்கப்பட்டவங்க வேதத்துல சொல்ல, அவளே ஒரு விதவை இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மக அவளுக்கு வரக்கூடிய உதவிகளை எடுத்து சேகரித்து அதிலே அங்கிகளையும் அதிலே ஆடைகளையும் தைத்து அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்து கொண்டிருந்திருக்கிறார். இதை எடுத்து பேதுருவிட்ட காட்டி அவங்க கண்ணீரோட அழுது சொல்றாங்க, இப்படிப்பட்ட நல்ல கிரியைகளை செய்து கொண்டிருந்தவள் மரித்து போனாள். அல்லேலூயா. பேதுரு எல்லாரையும் அனுப்பிட்டு அவள் பக்கமாய் திரும்பி தப்பித்தாலே எழுந்துரு என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால் அவளை உயிரோடு எழுப்பி அவர்களிடத்துல ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நற்கிரியை எதற்காக ஆண்டவர் செய்ய சொல்றாருன்னா, நற்கிரியை செய்வதற்காகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆமென் உருவாக்கி உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. துர்க்கிரியை செய்வதற்கல்ல, நற்கிரியைகளை செய்வதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு சபைகளில நற்கிரியை இல்லைங்க. அநேக திருச்சபைகளுக்குள்ள போக வேண்டாம், நம்ம சபையை குறித்து பேசுவோம். அல்லேலூயா. அநேக இடத்துல நற்கிரியைகள் இல்ல. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு தக்காளி எடுத்துன்னு வந்து வைப்பாங்க, ஒரு வெண்டைக்காய் காய்ச்சதுன்னா அந்த தோட்டத்துல எடுத்துன்னு வந்து வைப்பாங்க, ஒரு முருங்காய் காய்ச்சதுன்னா எடுத்துன்னு வந்து வைப்பாங்க. ஒரு பிடி அரிசியை டெய்லி உலையில போறதுக்கு முன்னாடி ஒரு பிடி அரிசி எடுத்து டப்பாவில போட்டு வச்சு அந்த டப்பா நிறைய ரொம்பனதும் கரெக்டா அந்த மாசம் 1ஆம் தேதி ஆனதும் முதல் வாக்குத்தத்த ஆராதனை கொண்டு வருவாங்க. அன்பு தேவ பிள்ளைகளை, இதெல்லாம் சபையில ஊழியக்காரன் எடுத்து ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து அதை எடுத்து அவனுக்கு போதுமானது கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மீதி எடுத்து சபையில தரித்திரத்திலே வறுமையிலும் இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு பிள்ளைகளுக்கு அதை பிரித்து அனுப்புவார்கள். அல்லேலூயா. அதை யோசிச்சு பாருங்க. ஆதி காலத்துல ரட்சிக்கப்பட்ட காலத்துல சபை எவ்வளவு நற்கிரியைகளை தெரியுமா இருந்தது. இன்னைக்கு சபையில நற்கிரியை இல்ல. வரும்போதே போட்டி, பொறாமை, பெருமை, இப்படிப்பட்ட எண்ணங்களோட சபை சீரழிந்து கொண்டிருக்கிறது இன்று கடைசி காலத்துல. அன்பு தேவ பிள்ளைகளை, நம்முடைய சிந்தைகள் மாறணும், எண்ணங்கள் மாறணும். ஒருத்தர் விசாரிக்க கூட நேரம் இல்லைங்க. விசாரிச்சா என் சொத்தியா நீங்க எழுதி வாங்க போறீங்க, ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. எழுதி வாங்க 4வது ஒரு மாடி எழுதி கொடுத்துறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விசாரிக்கிறது கூட கிடையாது. விசாரிச்சா நான் இன்னைக்கு 1000-500 கூட நான் கேட்க போறீங்க, ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. கேட்டாலும் நான் தான் கொடுத்துருவா போறேன், ஒண்ணும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் பேசலாம், நான் அதை விரும்பல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசாரிக்கிறது கூட என்ன இல்லை நமக்கு. அல்லேலூயா. என் பாசமா என்ன அடிக்கடி திட்டுவாங்க, என்னைக்காவது விசுவாசிகள் போன் பண்ணி விசாரிச்சிருக்கீங்களாங்க நீங்க அப்படின்னு. பாசம் எனக்கு வாரத்துல ஒரு முறையாவது இந்த வார்த்தையை கிட்ட சொல்லுவாங்க. ஏமா என் சபையில எல்லாம் சகோதரிகளா இருக்கிறாங்க. சகோதரர்கள் மணிமருன்னா கம்மியா தான் இருக்கிறாங்க. சகோதரிகளா ஆண்டவர் கொடுத்துட்டாரு, பொம்பளை பிள்ளைகளா கொடுத்துட்டாரு. நான் எங்கம்மா விசுவாசிகளை போட்டு நான் விசாரிக்கிறதுக்கு? நீ தான்மா விசாரிக்கணும். அப்படி அவங்க மேலேயே திருப்பி விட்டுருவேன். நீ தான்மா விசாரிக்கணும் சகோதரிகளை, நான் எங்கம்மா விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஆனா விசாரிக்கிறது இருக்கிறதுல பெரிய ஊழியம். அல்லேலூயா. ஏன்னா ஒன்னும் தூக்கி கொடுத்துட போறது இல்லை. நம்ம ஒரு வேலை அந்த நேரத்துல ஒரு கஷ்டமா இருந்திருப்போம்,
ஒரு இருதயமான அழுத்தத்துக்குள்ள இருந்திருப்போம், ஏதோ ஒரு போராட்டத்துக்குள்ள இருந்திருப்போம். அந்த நேரம் ஒருத்தர் அப்படி போன் பண்ணியோ இல்ல பக்கத்துலயோ, அக்கா எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, நைட்டு தூங்குனியா, என்ன ஒரு மாதிரி சோகமா இருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னும் பொழுது அந்த மனசுல இருக்கிற பாரத்தை சக விசுவாசிங்கிட்டயோ அல்லது ஊழியக்காரங்கிட்டயோ அதை அப்படி கொட்டும் பொழுது அப்படி கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவோம். ஒருத்தர் தூக்கி கொடுத்துட்டு போறது இல்ல. அந்த ஒரு விசாரிப்பு அவங்கள என்னவோ. அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்றேங்க, ஆண்டவர் பார்த்துப்பாரு, நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் பார்த்துப்பாரு அப்படி சொல்லும் பொழுது ஆமென், கர்த்தர் இறங்கி வந்து அவங்க தேவைகள் எல்லாம் சந்தித்ததாய் மாறிவிடும். அல்லேலூயா. அதுதாங்க இருக்கிற பெரிய போஸ்ட். ஆமென். சக விசுவாசிகளை விசாரிக்கிறது. ஆமென். அதை விட பெரிய வேலை என்ன இருக்குது நமக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் இங்கே யோப்பா பட்டணத்துல ஆபலை உயிரோடு கூட எழுப்பி அவங்க மத்தியில நிறுத்தினார். ஒரு நற்கிரிய கிரியையில 2 விதம் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு நற்கிரியை நமக்குள்ளே கர்த்தர் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த நற்கிரியை நமக்குள்ள இருக்குமானா, அல்லேலூயா, அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த நற்கிரியை ஆமென் நம்ம உயிரோடு எழுப்ப ஆண்டவர் சித்தமுள்ளவராய் வல்லமை உள்ளதாய் மாற்றுகிறார். நல்ல கிரியைகள் நமக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆகவே தான் இன்றைக்கு ஆமென் யாருக்கு இந்த பலனை அளிப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோமர் 2:7 சீக்கிரம் வாசியுமா. ரோமர் 2:7 யாருக்கு இந்த பலனை கொடுக்கிறாரு? சேர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்கள் நித்திய ஜீவனை அளிப்பார். பலன் என்ன? ஏன்னா பலனை காண்பிச்சு கொடுக்கணும்ல. நற்கிரியை செய்யணும்ன்றீங்களா ஐயா? அந்த நற்கிரியைகளுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? எவ்வளவு காசு கொடுப்பாரு? எவ்வளவு சொத்து கொடுப்பாரு? எவ்வளவு சுகம் கொடுப்பாரு? அதெல்லாம் முக்கியம் இல்ல. உனக்கு நித்திய ஜீவனை அழியாத வாழ்வை கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுக்குதாங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏசப்பா அவனுக்கு மலாத்தூள் கொடுப்பாரு, காப்பி கொடுப்பாரு, அரிசி கொடுப்பாரு, ஆபீஸ் கொடுப்பாருன்னு கூப்பிடல. தேவன் நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி நம்மளை அழைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த அழியாத வாழ்வை நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார், வாக்கு பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே நற்கிரியைகளை உடையவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் அந்த அழியாத வாழ்வை, நித்திய ஜீவனை நாம் அடைவோம். அல்லேலூயா. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளை மத்தேயு 5:14 சொல்லுகிறது. 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அல்லேலூயா. உங்க வெளிச்சம் எல்லாரும் பார்க்கும்படி விளக்கு தண்டின் மேல் வைக்கணும். அப்போ உன் கிரிய இந்த உலகம் பார்த்துட்டு இருக்குது, உன் கிரியைகளை இந்த உலகம் பார்த்துட்டு இருக்குது. அப்போ இது எங்க இருக்குதுன்னா மரக்கால் மேல இருக்குது. மேல இருக்கிற இந்த வெளிச்சம், விளக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? வெளிச்சம் கொடுக்கணும். நீயே இருளா இருந்தீங்கன்னா அந்த இருள் எப்படி இருக்கும் தேசத்துக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. காரிருளா போயிடும். அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஓ வெளிச்சம் ஆமென் இந்த உலகத்துல பிரகாசிக்கணும். 16 வாசிக்கிறோம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்க வெளிச்சம், உங்க நல்ல கிரியைகள், நல்ல செயல்கள், உங்க நல்ல பேச்சு, அன்பான பேச்சு, இரக்கமுள்ள பேச்சு, இரக்கம், கருணையுள்ள பார்வை, அப்படி நல்ல சிந்தைங்க, அல்லேலூயா, உங்களுடைய உதவி செய்கிற நல்ல குணங்க இந்த உலகம் புரிஞ்சுக்காது, ஆனா அவர் புரிந்து கொள்வார். அதுக்கேற்ற பலனை உங்களுக்கு கர்த்தர் வச்சுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அததான் சொல்றாரு, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நல்ல கிரியைகளை, நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்க வெளிச்சம் அவங்களுக்கு முன்னாடி பிரகாசிக்கிறோம். வெளிச்சம். ஆமா, இன்னைக்கு நம்முடைய செயல்களும் நம்ம பேச்சுகளும் நம்முடைய சொற்களும் நம்ம எல்லாம் இந்த உலகம் பார்த்துட்டு இருக்குது. அவங்களுக்கு முன்னாடி அது வெளிச்சமா பிரகாசிக்கணும். பிரகாசிச்சாதான் அவங்க அந்த வெளிச்சத்தை பார்ப்பார்கள். அன்பு தேவ பிள்ளைகள், ஆகவே தான் யோவான் 6:27 சொல்லுகிறது, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியைகளை நடப்பீங்கள். அழிஞ்சு போகிற ஒரு காரியத்துக்காக கிரியைகளை பலன் எதிர்பார்த்து எதையும் செய்யாதீங்க. என்ன பண்ணுவாங்க? ஒரு மேடையை போட்டு, ஒரு பந்தலை போட்டு, சோத்திரம் அல்லேலூயா, எல்லாரும் பார்க்கும்படி அவங்க எப்படி வேணாலும் செஞ்சுக்கோ, கர்த்தருக்கு சோத்திரம். ஆனால் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. ஆமென். என்னவா? நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பீங்கள். அதை மனுஷகுமார் உங்களுக்கு கொடுப்பார். அதை பிதாவாகிய தேவன் முத்திரிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? இந்த நற்கிரியைகளை செய்ய கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவியானவரை முத்திரை போட்டு வச்சிருக்கிறாரா? என் வேலையை செய்ய, எனக்கு பிரியமானதை செய்ய, எனக்கு பிடிச்சதை செய்ய, என் பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவரை நான் முத்திரை பண்றேன். உங்களை மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை முத்திரையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா.
அப்ப இன்னையில இருந்து நம்ம கிரியைகள் மாற்றப்படுமா? படுமா படாதா? அப்படின்னு சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம் விட்டுருங்க. இந்த வார்த்தைக்கு அப்புறம், இந்த செய்திக்கு அப்புறம் என் பார்வை மாறணும், என் சிந்தை மாறணும், என் குணம் மாறணும், என் பேச்சு மாறணும். அல்லேலூயா. என் சுபாவங்கள் மாறணும், நான் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அப்பதான் அவருடைய மகிமையில நான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். சொல்லுங்க. ஆகவே அன்பு பிள்ளைகள், ரோமர் 9:32 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியினால் அதை தேடினபடியால் அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியல. நியாயப்பிரமாணத்தினால தேடாதீங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரிய சாபம். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாதவர்களுக்கு சாபம் வரும் என்று அங்கே சாப வார்த்தை கூறப்பட்டு இருக்கிறது. ஆகவே நாம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்குரியவர்கள் அல்ல, விசுவாச பிரமாணத்தின் கிரியைகளுக்குரியவர்கள். நம்ம அப்ப விசுவாசத்தினால ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். ரோமர் 13:12 சொல்லுகிறது, அந்த கிரியைகளை, அந்தகார கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். என்னவா? அந்தகார கிரியைகள் நம்ம வாழ்க்கையில இருக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளவோ ஒளிந்து மறைந்து கிரியை செய்கிற சில அந்தகார கிரியைகள் இருக்கிறது. அந்த கிரியைகளை தள்ளிடணும். முன்ன நல்லா பேசுவாங்க, பின்னாடி போய் வேற விதமா பேசுவாங்க உங்களை பத்தி. உன் காதல உழுதானே அதை பத்தி தப்பா எடுத்துக்காத. அவங்க சுபாவம் அப்படி, அவங்க கிரியா அவ்வளவுதான். அந்த கிரியைக்கத்தை பலனை அவங்க பெற்றுட்டு போவாங்க. நம்ம அதை பத்தி கவலையே பட வேண்டாம். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, நம்ம எப்படி இருக்கணும்னா நம்ம நற்கிரியைகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்காக நம்ம கிரியை நிறுத்திடக்கூடாது. நம்மள பேசுறாங்களே, நம்மள தூத்துறாங்களே, நம்மள இப்படி சொல்றாங்களே அப்படி சொல்றாங்களேன்னு சொல்லி நீ உன் நற்கிரியைகளை நிறுத்திடாத. உன் கிரியைகள் கர்த்தருக்குன்னு நீ செய்யற, கர்த்தருக்கு நீ வாழற, கர்த்தருக்குன்னு சாட்சியா நிக்கிற, உன் கிரியைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு, அந்த கார கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். அல்லேலூயா. ஏனக்கா இரவு சென்று போய் விட்டது. ஆமென். இருள் போயிடுச்சுப்பா, இனி வெளிச்சத்தின் காலம், கர்த்தருடைய வருகையின் காலம். அதனால ஆயத்தப்படுங்க. அன்பு தேவ பிள்ளைகளை, 1 கொரிந்தியர் 15:58 சொல்கிறது, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளில் எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அல்லேலூயா. கர்த்தருடைய கிரியைகளை நடத்துவதில் எப்பொழுதும் பெருகிக்கிட்டே தான் இருக்குமே தவிர குறுக்க கூடாதுங்க. ஒரு தரம் பரம ஈவ ருசி பார்த்துட்டு பின்னிட்டு பார்க்க கூடாது. ஒரு தரம் கர்த்தருக்குன்னு நீ எழுப்பிட்ட நல்ல கிரியைகளை சாட்சியா மாறிட்டேன்னா அந்த சாட்சி குறையவே கூடாதுங்க. உன்னை குறித்து பரலோக சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கணும். என் மக பாரு, என் மக பாரு, என் மகன் பாரு, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு உபத்திரம், இவ்வளவு பாடு, இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் யோபை போல எல்லாம் அவனை விட்டு இழந்து போனாலும் அவன் கர்த்தரை, ஆமென், அல்லேலூயா, துதிக்கிறத நிறுத்தவே இல்லை. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமையை கொடுத்துக்கிட்டே இருந்தார் யோபு. அல்லேலூயா. எல்லாமே என்ன விட்டு போனாலும் கர்த்தரை என் கண்கள் காணன்னு சொல்லி காத்திருந்தாரு. கர்த்தர் அவரை சந்தித்தார், அவர் சிறைப்பை மாற்றினார், இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். அதனால என் வாழ்க்கையில எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் நற்கிரிகளை நிறுத்திடாத. உன் நற்கிரிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. அதுக்கு ஒரு பலனை கர்த்தர் வச்சுக்கிறாரு. அவர் வரும்பொழுதும் வரும். இந்த பூமியில நீ வாடும்பொழுது அந்த நற்கிரிகளுக்கு ஒரு பலனை கொடுப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அன்பு தேவ பிள்ளைகள், ஆகவே தான் கலாத்தியர் 6:19-24 சொல்கிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியமா இருக்கிறது, அவையாவன. மாம்சத்தின் கிரியைகள் வேற. மாம்சத்தை கிரியை வச்சுக்கிட்டு நீ வண்டி ஓட்டணும்னு சொன்னீங்கன்னா வேஸ்ட், வீணா போயிருவ. அல்லேலூயா. ஆவியின் கனியோ கிரியைகளை பாருங்க. ஆவியின் கனியோ அன்பு. அல்லேலூயா. அதுல இருந்து 9. அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாய் நாம் வாழ விரும்புகிறோம்? நேரம் இல்லாததுனால ஆமென், பிரைஸ். அன்பு தேவ பிள்ளைகள், வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். எப்படிப்பட்ட கிரியைகள் உள்ளவங்களா இருக்கணும் சொல்லுங்க. கலாத்தியர் 6:19 டக்குனு வாசிமா எடுத்தவங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது, அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பிலிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் போன்ற பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை நல்லா புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் மாம்சக்கிரிய. சண்டை பண்றது யாரு? இது மாம்சக்கிரிய. போராமை யாருது? மாம்சக்கிரிய. காமவிகார விபச்சாரம் வேசித்தனம்லாம் சபைக்குள்ள இருக்க போறது இல்லை. ஆனா நம்ம கையில என்ன இருக்கும்? சின்ன சின்ன நம்ம சின்ன விஷயம் நினைச்சுப்போம்.
இல்லையா? போறப்ப எரிச்சல், கோபம், சண்டை, இது எல்லாமே மாம்சத்தின் கிரியைகள். இந்த கிரியைகளை வச்சுக்கிட்டு நீ வண்டி ஓட்டினா வண்டி தாறுமாறா போய் எங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிரும். உண்மையா இல்லையா? ஆக்சிடென்ட் அந்த ஆக்சிடென்ட் சொல்ல, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை டேமேஜ் ஆயிரும். திருத்தமா சொல்றேன். அல்லேலூயா. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை சேதமாகிவிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு உனக்கு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்பட்டுடும். மாம்சத்தின் கிரியைகளை ஒருவனும் நீதிமானாய் மாற முடியாது. ஆவியின் கனியோ டக்குனு வாசிமா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவங்களுக்கு பிரமாணம் வேற ஒண்ணுமே கிடையாது. ஆமென் சொல்லுவீங்களா? இப்போ நீங்க மாம்சத்தின் கிரியைகளின்படி வாழ போறீங்களா, ஆவியின் கிரியைகள் ஆகிய அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, இந்த மாதிரி வாழ போறீங்களா? எதுல வாழலாம்? டக்குன்னு சொன்னீங்கன்னா முடிச்சிடலாம் சீக்கிரம். ஹல்லேலூயா. தம்பி சொல்லிட்டாங்க, ஆவியின் கனிகளோட நாங்க ஆவியின் கிரியைகளோட கூட வாழ போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். முழங்கால் படிடுங்க அன்பு தேவ பிள்ளைகளே. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். கொலோசியர் 3:17 நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு என்று செய்யுங்கள். 2 தீமோத்தேயு 1:9 சொல்லுகிறது, நமது ரட்சிப்பு ஆமென் கிரியினால் அல்ல, இது கிருபையினால் உண்டானது. ஆனால் ஆமென் விசுவாசத்துக்கு அடையாளமாக கிரியைகளிலே நாம் செயல்பட வேண்டும். எபிரேயர் 13:21 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக அவன் பிரியமானதை உங்களில் நடப்பிக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணாரா? பிரியமாய் இருந்தாரா? லாஸ்டா அன்பு தேவ பிள்ளைகளே, யோவான் 6:28-29 அவன் அந்த கிரியை என்னன்னு ஆண்டவர் கேட்கும். நாம் ஜனங்கள் கேட்கிறாங்க அன்பு தேவ பிள்ளைகளே. அப்போ அங்கே சொல்லப்படுகிறது அந்த கிரியை என்னன்னு. யோவான் 6:28 அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடத்தும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கிறது என்றார். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசித்து நடக்கணும். ஏசப்பாவை நம்பினீங்கன்னா, ஏசப்பாவை விசுவாசிச்சீங்கன்னா, அவர் உங்களோடு கூட இருந்தார்னா அவருடைய சுபாவம் உங்களுக்குள்ள இருக்கும். அவருடைய நடத்துதல் உங்களோடு கூட இருக்கும். ஆண்டவர் உங்களை நடத்தினார்னா ஒரு நாளும் சுயக்கிரிய மாம்சத்தின் கிரிய உங்களுக்குள்ள வராது. ஆவியானவர் என்ன நடத்தணும்னு விட்டு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பு, மகா இரக்கம், கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான தகப்பனு அப்பா, பரிசுத்தமான ஓய்வு நாளில் தேவன் எங்களோடு கூட எங்கள் கிரியைகளை குறித்து பேசினீர். இன்னும் அநேக வார்த்தைகள் உண்டாயிருந்தாலும் ஆண்டவரே, இந்த ஒரு சில வார்த்தைகளை கேட்டு இருக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு எங்கள் செவிகளை சாய்க்கிறோம். எங்கள் கிரியைகள் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து எங்கள் கிரியைகளை நாங்கள் சீர்படுத்தி கொண்டு இன்றைக்கு நீர் கொடுத்த அந்த அன்பின் கிரியைகள், விசுவாசத்தின் கிரியைகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால் உண்டாகிய கிரியைகளை உடையவர்களாய் நாங்கள் வாழ்ந்து இன்னும் அதை பெருகுகிறவர்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவன் தாமே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வீராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் அப்படி வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சென்று வாழுங்கள். கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக.